வணக்கம் நேர்களே, மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்றைக்கி செப்டம்பர் 1ஆம் தேதி புது மாதம் தொடங்கிருச்சு. பட் ஸ்டில் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான சம்மர் டேவாக தான் இன்றைக்கும் இருந்துச்சு இங்கே டொரண்டோவில். அண்ட் இன்றைக்கி செப்டம்பர் 1ஆம் தேதி புதன்கிழமை கெனடிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வழங்கும் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசாக கோவிட் வேக்சின் பாஸ்போர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒன்டாரியோவில். அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கியூபெக்கில் இன்னையிலேருந்து அந்த பாஸ்போர்ட் அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் தான் டாப் ஆஃப் தி ஹவரில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் எலெக்ஷன்ஸ், அஃப்கோர்ஸ் செப்டம்பர் 20ஆம் தேதி வரப்போகிற இந்த ஃபெட்ரல் எலெக்ஷன்ஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி லிபரலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எலெக்ஷன் பிளாட்ஃபார்மை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதைத்தான் கெனடிய வளத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எப்படி இருக்குது, வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்க போகுது, நியூஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கெனடிய ப்ரொடக்ஷனையும் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர். ஸோ வேக்சின் பாஸ்போர்ட்ஸ் இதை பற்றி ரொம்ப காலமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு ரெண்டு தரப்புலையுமே ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இதுக்கான எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, பட் இதை பெருசாக அவர் ஆதரிக்கலை. அண்ட் அதனால் கொஞ்ச காலம் இதை எவ்வளோக்கு எவ்வளோ புஷ்பேக் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் அவருக்கு இதை சம்மந்தப்பட்டு நிறைய வகையில் ப்ரெஷர்ஸ் வந்ததாகவும் அண்ட் அந்த வகையில் இப்போது இதுக்கான கோ ஹெட் கொடுத்துட்ருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. பட் இன்றைக்கி உள்ள ரிப்போர்ட் படி அண்ட் இன்றைக்கி அவர் கொடுத்த ப்ரெஸ் மீடியாலையுமே அவர் கொடுத்துருக்க அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து இந்த பாஸ்போர்ட் அமலுக்கு வரும். அண்ட் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, வேக்சினேஷன் எடுத்தவங்க எல்லாருமே ஒரு ஃபோட்டோ ஐடி அண்ட் வேக்சினேஷன் எடுத்ததுக்கான ப்ரூஃப், அது பிரிண்ட் அவுட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் டவுன்லோடும் பண்ணியிருக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் வேக்சின் போட்ட உடனே இந்த ப்ரூஃபை உங்களுக்கு இமெயில் மூலமாகவோ இல்லை கையில் பிரிண்ட் அவுட் எடுத்தோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட உங்களோட ஃபோட்டோ ஐடியவும் காமிச்சாதான் இந்த ப்ரூஃபை ஏற்றுக்கூடிய ஒரு இடத்துல இருக்க முடியும். அண்ட் இது எந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் டைனிங் ஸோ இன்டோர் டைனிங், ஜிம்ஸ், நைட் கிளப்ஸ், கெசினோஸ், இந்த மாதிரியான அத்தியாவசியம் இல்லாத இடங்களில், நான் எசென்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாவசியம் இல்லாத இடங்களில் இதுக்கான ப்ரூஃபோடு தான் நீங்கள் என்ட்ரு பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அகேன் ஜிம்ஸ், கெசினோஸ், கான்சர்ட்ஸ், இல்லை பெரிய கேம் ஆன இடங்கள், இந்த மாதிரி இடங்களில் இதுக்கான ப்ரூஃபோட மட்டும்தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆக முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே தான் கொண்டு வராங்க. அண்ட் இது அவங்கவுங்க பிஸ்னஸஸ் ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ உடனே அமலுக்கு வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 22, ஸோ 1 month இந்த மாதிரியான ப்ராசஸிங்க்கு அப்புறம் QR கோட் யூஸ் பண்ணி இதே மாதிரி ப்ரூஃபை நீங்கள் காமிக்கலாம். ஸோ QR கோட் அப்படின்னா என்னென்னா, இப்போது என்னோட ப்ரூஃபை ஒரு QR கோடாக உங்கள் ஃபோன்லேயோ இல்லை நீங்கள் பிரிண்ட் பண்ணியோ வச்சுக்கலாம். அண்ட் இந்த கோடை பிஸ்னஸஸ் ஒரு பர்டிகுலர் ஆப்பை வச்சு ஸ்கேன் பண்ண முடியும். அண்ட் அப்படி ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் அப்ரூவ்டா நாட் அப்ரூவ்டான்னு மட்டுமே டீட்டெயில்ஸ் அந்த பிஸ்னஸஸ்க்கு போகும். இதில் என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா, இப்போ சில பேர் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக வேக்சினேஷன் எடுக்க முடியல அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே இவங்க வேக்சின் எடுத்திருக்காங்களா இல்லையான்ற இன்ஃபர்மேஷனை விட இவங்க பாஸ் ஆனாங்களா ஃபெயில் ஆனாங்களா, ஸோ இதை நீங்கள் வேக்சினேஷன் எடுத்துகிட்ருக்கலாம், இல்லை ஒரு அப்ரூவ்ட் ரீசன்னால் நீங்கள் வேக்சினேஷன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரெண்டையுமே அவங்க ஈக்குவலாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம மூவ் ஆன் ஆகும். அக்டோபர் 22 இந்த ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போது டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம்.
for the past 3 months, along with Canada's other premiers. I've called on the federal government to develop a national vaccine passport. We've seen this national leadership in countries around the world who have implemented their own national vaccine certificate programs. Because it's clear that a national system is far better than a patchwork of certificates across every single province and territory in the country, especially as more Canadians travel abroad. But Justin Trudeau has told us that they will not be rolling out a national vaccine passport while their election is ongoing. We can't wait any longer. We must take immediate action, and we will. Because we need to protect our hospitals. We need to avoid lockdowns at all costs. We want our kids in school and our businesses to stay open. And let's be clear, the Delta variant is here, and it's very, very real threat, particularly to those who remain unvaccinated. We know that if you're unvaccinated, you are 27 times more likely to end up in a hospital if you get COVID, and 42 times more likely to end up in critical care. Folks, please, the facts are clear. The vaccine is the best tool we have to keep people safe, keep our hospitals from being overwhelmed, and avoid further lockdowns. And that's why we're adopting an enhanced vaccine certificate. We'll hear from Minister Elliott and Dr. Moore shortly. But after in-depth discussions with our medical experts, we've landed on a vaccine certificate policy that is based on evidence and best advice. It's a policy with the following key principles. Vaccinations will be mandatory for certain indoor settings where the risk of transmission is highest because of masks aren't always worn, including restaurants, bars, and casinos, among others. Enforcement will be led by law officers, will be reasonable, and will rely on individuals and businesses to do the right thing. The policy will not apply to outdoor spaces where we know the risk of spreading COVID is low, except for nightclubs because of the higher risk of these settings. We will accommodate legitimate medical exemptions and will be closely aligned with other provinces that have introduced similar policies while ensuring we design and implement a policy that makes sense for Ontario. These measures will be in place as of September 22nd, and they're intended with one goal in mind, to allow Ontario to keep moving forward safely, to protect our hard-fought progress. And my friends, it's no secret. This is something that I did not want to do. This is a serious step that we're not taking lightly. And I know this is going to be very difficult for some people. And let me be clear, this is a temporary tool that we won't use for a day longer than we have to. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஸோ இந்த வேக்சின் பாஸ்போர்ட் வந்து ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 22ஆம் தேதி தான் அமலுக்கு வருகிறது. பட் இன்றைக்கி கியூபெக்கில் இதை வந்து ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட அர்த்தம் அங்கே வந்து இப்போது நான் எசென்ஷியல் சர்வீசஸான சினிமா தியேட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை கெசினோவாக இருக்கலாம், நைட் கிளப்ஸ், கான்சர்ட் ஹால்ஸ், இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ப்ரூஃபோட மட்டும்தான் நீங்கள் வந்து என்ட்ரு ஆக முடியும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதை வந்து அஃப்கோர்ஸ் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ராவின்ஸ் அப்படின்னா அது கியூபெக் தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கியூபெக்கோட ப்ரீமியர் இதை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். Manitoba
Ontario might go ahead, British Columbia. So basically, provinces didn't wait for the federal government to be stopped at the gate. What are your expectations from the federal government regarding the vaccine passport? First, I'm proud to have been the leader, all right? Second, I think that, again, it's a jurisdiction of provinces, all right? So again, Mr. Trudeau wants to send us money, tag money. We would prefer that he increase the CHT instead and let us choose the priorities. But it's important, and I'm already doing it, it's important. I'm talking with premiers of other provinces in order to have a certain harmonization, in order that the passport that we have in Quebec can be used, for example, in Ontario or in BC or in other provinces. Regarding the case of Israel, Israel put in place the Green Pass. This country had very high vaccination rates, and they are going back with an increase of cases. If you look at the situation right now, what's your responsibility as a premier to make sure that citizens don't see the vaccine passport and vaccination rates as basically a recipe for liberty? That they don't see it as tickets for the paradise. Okay, first, when you look at the figures in Israel, a couple months ago, they were higher than us. Now we're higher than them. All right, so the situation has changed. I think that we convince more people, 88% of the population, to get at least one dose. But unfortunately, with the variant, even the remaining 12% can get more COVID, and they have more chances to be hospitalized. So we have to be careful. We have to reduce contacts, and especially with people who didn't have vaccine. So that's why with the passport, we make sure that in restaurants, gym, bars, that we only put together the people having had the vaccine. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், வேக்சினேஷனாக இருக்கட்டும், ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இன்றைக்கி அடுத்த ப்ரொஜெக்ஷன், அதாவது 4th வேவ் என்ன மாதிரியாக இருக்கக்கூடும் அப்படின்றதுக்கான ப்ரொஜெக்ஷனையும் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் படி அவங்களோட ரெக்கமெண்டேஷன், அதாவது சயின்ஸ் டேபிளோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்க்க போனால், வேக்சினேஷன் வந்து அட்லீஸ்ட் 85% இன்க்ரீஸ் ஆனால் தான் 4th வேவ் வந்து ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் வேக்சினேஷன் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 76% தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து 85% புஷ்அப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு தான் ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்க போனோம்னா, அஃப்கோர்ஸ் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பிஸ்னஸஸுமே வந்து ரீஓப்பன் ஆகுது. ஸோ இன்டோர் கேதரிங் அண்ட் எல்லாமே இப்போ சம்மர் முடித்த ஃபால் சீசன்றப்போ இன்டோர் கேதரிங் எல்லாமே ஜாஸ்தி ஆகும். அப்படி ஆகும்போது நம்மளோட டிரான்ஸ்மிஷன் ரேட், அதாவது கோவிட்
வைரஸ் வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ரேட் வந்து 25% கிட்டவாவது இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த ரேட்லேயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா 25% இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆச்சுன்னா மிட் அக்டோபர் போல் எவ்ரிடே கேசஸ் வந்து 8,000லேருந்து 9,000 கேசஸ் வரைக்கும் போகலாம். அண்ட் அது வந்து 4th வேவ் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த 3 வேவ்ஸை விட 4th வேவ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மிட் அக்டோபரில் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அதாவது எத்தனை பேர் ஐசியூ பெட்ஸில் அட்மிட் ஆவாங்க அப்படின்னு பார்க்க போனால் ஆல்மோஸ்ட் 850 அட்மிஷன்ஸ் ஈச் டே ஆகக்கூடும் இதே லெவலில் டிரான்ஸ்மிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவை குறைக்கிறதுக்கு இந்த 4th வேவை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்மிஷன் ரேட்டை வந்து 25% கீழே புஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் இன்டோர் கேதரிங்கை வந்து லிமிட் பண்ணுறது, மாஸ்க்ஸ் இன்டோரில் கண்டிப்பாக போட்டுக்கிறது, அண்ட் வேக்சினேஷன் பாஸ்போர்ட் இந்த மாதிரி. ஸோ அன்வேக்சினேட்டட் பீப்புள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இன்டோரில் மீட் பண்ணுற இடங்களில் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அந்த டிரான்ஸ்மிஷனை வந்து 25% குறைக்கலாம் அண்ட் 4th வேவை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ணுற அதே சமயத்தில் இந்த பாஸ்போர்ட்ஸை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட்டும் ரொம்ப டைம்லியாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் அகேன் ஹோப்ஃபுல்லி 4th வேவை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கான ப்ரிகாஷன்ஸை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் அஸ் வெல், ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆனால் தான் நம்மளோட எக்கானமியுமே ஓரளவுக்கு ரீஎஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அகேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அக்டோபரில் என்ன மாதிரியான நம்பர்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அகேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட கார்டை கீழே விட்டுற முடியாது. ஸோ நம்ம இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்த அதே ப்ரிகாஷனரி மெஷர்ஸை கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் கோவிட் வேக்சின் அண்ட் கோவிட் பாஸ்போர்ட்ஸ் பற்றி நிறையவே பேசியாச்சு. அகேன் இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ திரும்பி எல்லாருமே நியூஸில் திரும்பி நம்ம கேட்டுட்ருக்கிற விஷயம் எலெக்ஷன்ஸ் பற்றி தான். ஸோ ஃபெட்ரல் எலெக்ஷன்ஸ் செப்டம்பர் 20ஆம் நடக்க இருக்குது. ஸோ அதுக்கான எல்லா தலைவர்களுமே அவங்களோட பிரச்சாரத்தை ரொம்ப மும்மரமாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சாரத்தோட 18th டே இன்னைக்கு ஒரு தலைவரும் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஓட தலைவர் எரினோ டூல் வந்து ஆட்டோவாவில் அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்ஸை அவங்களோட பிரச்சாரத்தை ரொம்ப மும்மரமாக முன்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் என்டிபியோட தலைவர் திரு சிங் அவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் மான்ட்ரியலில் ஹவுசிங் பற்றியான நிறைய பேச்சுக்கள் அண்ட் அதுக்கான பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அண்ட் லிபரல் கட்சியோட தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் டொராண்டோவில் அவரோட எலெக்ஷன் பிளாட்ஃபார்மை வெளியிட்டு அதுக்கான அதை பற்றியான நிறைய கேம்பெயின்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் அவரோட பிளாட்ஃபார்மை என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் கெனடிய வெள்ளத்தில் அடுத்ததாக பார்க்க போகிறோம். It's great to be back in Toronto and joined virtually by our extraordinary team members from right across the country. And thank you, Chrystia. As Deputy Prime Minister, you've been relentless in standing up for families, workers, and for all Canadians. As Finance Minister and the first woman to hold the post, you've met a historic moment with a historic plan on everything from childcare to middle-class jobs. In the last 18 months, our country has faced the crisis of a century. It's been tough, tougher than anyone could have expected. But we've faced it together. In this election, you have a choice about what the next 18 months and the next 18 years look like. And that's what I want to talk to you about today. Because we have a plan to move forward for everyone. On health, on housing, on childcare, on climate. So here's what our plan looks like. Keeping you safe and healthy is job one. It has always been and always will be.
That's why we'll make sure you can find a family doctor or a family health team. And while we're at it, we'll make a historic, dedicated investment in mental health care too. Because mental health is health, and it's time it was treated that way. And once you have a home and you've settled in, well, maybe you want to start a family. Well, we've got your back there too. We'll keep fighting for $10 a day childcare. That means defending the 8 deals we've already signed while working with provinces and territories that still need to come on board. That's our plan to move forward. And of course, it all starts with finishing the fight against COVID-19 for good. Over the last little while, you've probably seen the disturbing anger of anti-vaxxers and anti-maskers. You might have seen them marching downtown against local businesses that are following public health rules, or yelling at a grocery store clerk or a server at your local diner, or even threatening people at one of our rallies. Let's be clear. It's your freedom I'm focused on. The freedom of the responsible majority of us who are fully vaccinated. The freedom of our children under 12 who can't yet get their shots. Because that's what's at stake. And I will always stand up for your right to be safe, to be in places that are free from COVID-19, your right to not be forced back into lockdown. So we'll stand firm on our commitment that federal public servants should be vaccinated. We'll make sure everyone on your plane or train is vaccinated. We'll protect businesses that mandate vaccinations from unjustified lawsuits. And we'll pay for the rollout of proof of vaccination programs for every province and territory that steps up. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்னைக்கு வெளியிட்ட இந்த எலெக்ஷன் பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம பார்த்தோம்னா அது 82 பேஜஸ் இருக்கிற ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட். அண்ட் ஸோ இவங்க அதாவது லிபரல் கட்சி இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுச்சுன்னா இவங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்னவாக இருக்கும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த 82 பக்கத்தில் அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்னென்னா, அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் கோவிட்னால இந்த பேண்டமிக்னால ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் கனடா மற்ற நாடுகள் மாதிரியே கனடாவுமே தள்ளப்பட்டிருக்குது. ஸோ இதிலேருந்து வெளியில் மீட்டு வரத்துக்கு ஆல்மோஸ்ட் $78 பில்லியன் வந்து நிதி உதவியாக ஒதுக்கிறது இவங்க முன் வைக்கிற ஒரு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் சொல்லணும். ஸோ இந்த 78 பில்லியன் என்ன மாதிரியான எக்கனாமிக்கல் ரீபூஸ்ட்டுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸை இவங்க ரொம்ப டீட்டெயில்டாக வரைபடமாக கொடுத்துருக்காங்க இந்த பிளாட்ஃபார்மில். ஸோ இந்த மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்கள். அண்ட் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, 3 கட்சிகளில் லிபரல் கட்சி தான் ஃபஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்மை முன் வச்சுருக்காங்க. இந்த இவ்வளோ டீட்டெயில்டான அவங்களோட முன்பார்வையை நமக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அகெயின் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இவங்க அடுத்த 5 வருஷத்தில் என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, எங்கெல்லாம் செலவுகள் வரப்போகுது, அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத இன்றைக்கி திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி மற்ற கட்சிகளும் அவங்களோட ப்ரையாரிட்டி இன்ஃபர்மேஷனை கொண்டு வரும்போது அகெயின் அந்த கம்பேர் பண்ணி நம்ம ஓட் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் மற்ற கட்சிகள் இதுக்காக அவங்களோட ரிப்ளை என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அடுத்த 5 இயர்ஸ் அவங்க வின் பண்ணா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அகெயின் எக்கனாமி பற்றி நிறையவே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 188 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கண்டிப்பாக எல்லாருமே ரெகுலர் ஹெல்த் செக்கப் மாதிரியே ஹோப்ஃபுல்லி ஆனுவலி ஸ்பீக்கிங் அவங்களோட கண்ணையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணணும்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு பெரிய நியூஸ் ரிப்போர்ட் என்னென்னா, ஆப்டோமெட்ரிஸ்ட்ஸ் வந்து ஓஹெப் கவர் பண்ணுற ஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஓஹெப் வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற காஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பே பண்ணலை. அவங்க வந்து இன்னும் அண்டர் ஃபண்டடாக தான் இருக்கிறாங்க ஓஹெப்லேருந்து அப்படின்னுட்டு. இதனால் இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக் மோட்டிவை வந்து உள்ளே கொண்டு வரதா இன்றைக்கி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அகெயின் ஓஹெப் எந்த ஏஜ் குரூப்புக்கு ஆப்டோமெட்ரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணுதுன்னு பார்க்க போனீங்கன்னா 19 and under and 65 and over இந்த ஏஜ் குரூப்புக்கு தான் வந்து ஓஹெப் வந்து எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஐ எக்ஸாமினேஷன்ஸ் 65 and ஓவருக்கு தான் எவ்ரி 2 இயர்ஸ். யங்கர் சில்ட்ரனுக்கு எவ்ரி இயர் வந்து உங்களோட ஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து ஓஹெப் கவர் பண்ணும். ஆனால் இந்த எக்ஸாமினேஷன்ஸை இப்போ வந்து இவங்க ஸ்ட்ரைக் பண்ணி, அதாவது இப்போதைக்கு இதை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், ஓஹெப் கவர்ட் டெஸ்ட்ஸை வந்து பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி ஆப்டோமெட்ரிஸ்ட் அசோசியேஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதை பற்றி ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஃபண்டிங்கை தான் நாங்கள் முன் வச்சுருக்கோம். அண்ட் ரொம்ப ஃபேரான ஃபண்டிங் லெவல்ஸ் தான் இது. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் தான் இதுக்கான அவங்களோட டிரெக்ட் என்ன சொல்கிறது முடிவெடுக்கிற திறன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட்டுக்கும் அவங்களே இதை வந்து இந்த டெஸ்ட்ஸை வந்து எடுக்கலாமா வேண்டாமா, ஓஹெப் கவர் டெஸ்ட் எடுக்கலாமா வேண்டாமான்றது வந்து அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அண்ட் ப்ரைவேட் கவரேஜ் இல்லாதவங்களுக்கு, ப்ரைவேட் ஹெல்த் கவரேஜ் இல்லாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எவ்ரி இயர். அதனால தான் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஐ எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் 65 and above நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப் வந்து டயபெட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட் ஐ செக்கப்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். இல்லைனா குளுக்கோமா இந்த மாதிரியான மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ இந்த ஒரு ஏஜ் குரூப்ஸ், இந்த 2 ஏஜ் குரூப்புக்குமே வந்து ஓஹெப் கவர்ட் ஐ எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்பவே அவசியம். ஸோ அகேன் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதோட அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி போகுது அப்படின்னுட்டு. ஹோப்ஃபுல்லி இந்த ஸ்ட்ரைக் ரொம்ப நாள் நீடிக்காமல் சீக்கிரமே இதுக்கான ஒரு முடிவு வந்துடணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம அப் டு டேட்டாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா கவர்டுன்னு தெரிஞ்சு நம்ம ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட்கிட்ட போகும்போது அவங்க கவர்டு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அஃப்கோர்ஸ் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் இப்போ இருக்கிற நிலைமைப்படி நாட் ஆல் ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து ஓஹெப் கவர்ட் டெஸ்ட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இல்லை. ஹோப்ஃபுல்லி சம் ஆப்டோமெட்ரிஸ்ட் வில் ஸ்டில் டேக் இந்த டெஸ்ட் எல்லாம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் நோ சொன்னாலும் மற்ற ஆப்டோமெட்ரிஸ்ட்டை நீங்கள் பார்த்து ஹோப்ஃபுல்லி செக்கப்புக்கு எடுக்க முடியும்னு நம்புகிறோம். ஸோ அடுத்தது அஃப்கோர்ஸ் கலையரங்கம். இந்த செக்மெண்ட் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக நம்ம எல்லாருமே வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு கெனேடிய பாடல் பார்க்குற ஒரு செக்மெண்ட். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பாபு ஜெயகாந்தன் தமிழ் கரோக்கி வேர்ல்ட் இவங்களோட இசையில் கணேஷா பாடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம்.
தெரித்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது பலித்தது குடை கம்பி துளிர்த்தது வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்ந்து வென்றது காதல் வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்தது ஆழமில்லை சேர்த்தெடுக்க நூலுமில்லை கோர்த்தெடுக்க மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும் We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. கோவிட் அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்களை வந்து தள்ளி போட வச்சுருக்கு. அண்ட் அந்த வகையில் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைசன்ஸ் இல்லை ஃபோட்டோ ஐடிஸ், வெஹிக்கிள் வேலிடேஷன்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மார்ச் 2020க்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிற விஷயங்களை வந்து உடனே ரெனியூ பண்ண வேண்டிய புஷ் இல்லை அப்படின்னுட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் இதை வந்து இப்போது அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா February 28, 2022க்குள்ளே இந்த மாதிரியான எக்ஸ்பைரியான ஃபோட்டோ ஐடியாக இருக்கட்டும் இல்லை வெஹிக்கிள் வேலிடேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரெனியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகேன் இது வந்து February 28, 2022க்குள்ளே இந்த ரெனோவேஷன்ஸ் எல்லாம் முடிக்க சொல்லியிருக்காங்க, ரீவேலிடேஷன்ஸ் எல்லாத்தையும். அண்ட் ஏன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட சர்வீஸ் கேனடாலலாம் வந்து ஜாஸ்தி கூட்டம் சேர வேண்டாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி ரெனியூ பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நேரடியாக வந்து ரெனியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகெயின் March 2020க்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிற எல்லாத்தையுமே வந்து ரெனியூ பண்ண அவசியம் இல்லை, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது வந்து February 28க்குள்ளே இந்த மாதிரி எக்ஸ்பைரியான ஃபோட்டோ ஐடிஸ், வெஹிக்கிள் வேலிடேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரெனியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதிலே இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போனால் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட வேலிடேஷன் வந்து December 31st, 2021க்குள்ளே ரெனியூ பண்ண சொல்லியும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் நோ வாய்ஸ் டிரைவர் லைசன்சஸ் G1, G2, M1, M2 இதெல்லாம் வந்து 2022 வரைக்கும் December 31st, 2022 வரைக்குமே இது ரெனியூ பண்ணுறதுக்கான டைம்லைன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அதுக்குள்ளே வந்து G1, G2, M1, M2 எடுத்துகிட்டு இருக்கவங்க வந்து ஃபுல் லைசன்ஸ்க்கு அதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க வந்து இந்த டேட்டுக்குள்ளே December 2022க்குள்ளே அவங்க வந்து ரெனியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அகெயின் நம்ம எல்லாமே வந்து இது வரைக்கும் இதனால் வரக்கூடிய டிக்கெட்ஸ் இதெல்லாம் வாங்காமல் இருந்திருக்கலாம். பட் அகெயின் February 28க்கு அப்புறம் அவங்க வந்து இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து இதுக்கான ஃபைன்ஸையுமே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட வெஹிக்கிள் வேலிடேஷன், ஃபோட்டோ ஐடிஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஹெல்த் கார்டாக இருக்கட்டும், டிரைவர் லைசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். அண்ட் ரெனியூ பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு ரெனியூ பண்ணுங்கள். அது ஆன்லைன் ரெனியூவிங்க்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் அது இல்லாத பட்சத்தில் உங்களோட ஃபோட்டோ எக்ஸ்பைரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து சர்வீஸ் கேனடா போக வேண்டிய தேவை இருக்கும். ஸோ இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ரெனியூ பண்ணலாம். ஸோ சர்வீஸ் ஒன்டாரியோ வெப்சைட் போய் பாருங்கள். அண்ட் ரெனியூ பண்ணுறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ ஆன் தட் நோட் அடுத்தது வந்து வெதர் ரிப்போர்ட். இன்றைக்கி September 1 அஃப்கோர்ஸ் சம்மர் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஃபால் நோக்கி போயிட்டுருக்கோம். பட் ஸ்டில் இன்றைக்கி சம்மர் மாதிரி தான் இருந்துச்சு.
டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். பட் ஆஃப்கோர்ஸ் மற்ற சிட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரியான வெதர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் குட் ஈவினிங் கனடாவில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் ஆஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் கனடாவை பொறுத்த வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக குட் ஈவினிங் கனடாவில் நியூஸ் செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் goodeveningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 1,500,000 இன்று தாண்டியது. இன்று மாத்திரம் நாடளாவிய ரீதியில் 3,800க்கும் அதிகமான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 656 தொற்றுகளும் 13 மரணங்களும், கியூபெக்கில் 690 தொற்றுகளும் 2 மரணங்களும், சஸ்கட்சுவானில் 321 தொற்றுகளும், அல்பர்டாவில் 1315 தொற்றுகளும் 8 மரணங்களும், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 785 தொற்றுகளும் 2 மரணங்களும் இன்று அறிவிக்கப்பட்டது. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் தலா 100க்கும் குறைவான தொற்றுகள் இன்று பதிவாகியுள்ளன. இதேவேளை கனடாவில் தொற்றின் காரணமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 27,000 அண்மிக்கின்றது. ஒன்டாரியோ மாகாணம் புதிய கோவிட் தடுப்பூசி கடவுச்சீட்டு திட்டம் ஒன்றை இன்று அறிவித்திருக்கிறது. உணவகங்கள், உடற்பயிற்சி நிலையங்கள், திரையரங்குகளுக்கான தடுப்பூசி முறையை இன்று ஒன்டாரியோ மாகாணம் வெளியிட்டிருக்கிறது. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் இன்று இந்த திட்டத்தை வெளியிட்டார். இந்த தடுப்பூசி கடவுச்சீட்டு திட்டம் எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. தொற்றின் பரவலின் மத்தியில் அத்தியாவசியமற்ற வணிகங்களை திறந்து வைக்க இந்த திட்டம் அவசியம் என முதல்வர் ஃபோர்ட் இன்று அறிவித்தார். இந்த தடுப்பூசி சான்றிதழ் பெற தகுதியுள்ளவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட 2 கோவிட் தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டும் என முதல்வர் தனது அறிவித்தலின் போது கூறியிருக்கின்றார். லிபரல் கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கான தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தொற்றுக்கு பின்னரான மறு சீரமைப்புக்கு $78 பில்லியன் புதிய நிதி உதவியை லிபரல் கட்சி உறுதியளித்திருக்கிறது. 82 பக்கம் கொண்ட இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அடுத்த 5 ஆண்டுக்கான உறுதிமொழி வெளியாகியுள்ளது. இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் நேரடி புதிய வருவாயை விட லிபரல் கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் 3 மடங்குக்கும் அதிகமான செலவுகளை கொண்டிருக்கிறது.
ஆனாலும் வரவு செலவு திட்டம் இந்த 5 வருட காலத்தில் சமன்படுத்த எந்த திட்டமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதான அரசியல் கட்சிகளில் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்ட கட்சி லிபரல் கட்சியாகும். கியூபெக் மாகாணத்தின் கோவிட் தடுப்பூசி கடவுச்சீட்டு திட்டம் இன்று ஆரம்பமானது. தொற்றின் அதிகரிப்புக்கு மத்தியிலும் 4வது அலை குறித்த அச்சத்தின் மத்தியிலும் மாகாணத்தின் தடுப்பூசி கடவுச்சீட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டது. மாகாணம் முழுவதும் உடல் பயிற்சி நிலையங்கள், உணவகங்கள், விழாக்கள், நிகழ்வுகள் நடைபெறும் இடங்களில் இந்த கடவுச்சீட்டு திட்டம் இன்று அமுல்படுத்தப்பட்டது. இந்த தடுப்பூசி கடவுச்சீட்டு அத்தியாவசியமற்ற சேவைகளை அணுக மட்டுமே பயன்படுத்தப்படும். ஆனாலும் சில்லறை கடைகளுக்கு இது தேவையில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனிடோபா மாகாணத்தின் இடைக்கால முதல்வராக கெல்வின் காட்சன் இன்று பதவியேற்றார். மனிடோபாவின் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவராக காட்சன் நியமிக்கப்பட்டார். நேற்று மாலை புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த முடிவை எடுத்தது. இன்று அதிகாரப்பூர்வமாக முதல்வராக பதவியிலிருந்து விலகிய பிரையன் பாலிஸ்டருக்கு பதிலாக காட்சன் புதிய இடைக்கால முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார். கனேடிய மகளிர் அணி உலக ஹாக்கி வெற்றிக்கிண்ண தொடரில் தங்கம் வென்றது. ஒரு தசாப்தத்தின் பின்னர் கனேடிய மகளிர் அணி தங்கம் வென்றிருக்கிறது. நேற்று அமெரிக்க அணியை கனேடிய மகளிர் அணி 3-2 என்ற கோல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2012ஆம் ஆண்டில் இறுதியாக தங்கம் வென்ற கனேடிய மகளிர் அணி 9 ஆண்டுகளுக்கு பிறகு இம்முறை மீண்டும் தங்கம் வென்றுள்ளது. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்றைக்கி நிறைய முக்கியமான செய்திகள் குட் ஈவினிங் கனடாவில் கண்டிப்பாக பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் ஃபெட்ரல் எலெக்ஷனுக்கு ரொம்ப நெருங்கிக்கிட்டே வரோம் தான் சொல்லணும். 3 வீக்ஸ்க்கு கம்மியான டேஸ் தான் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்த வாரத்துலேருந்து குட் ஈவினிங் கனடாவில் இன்னும் மும்முரமான நிறைய செய்திகள், இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட செய்திகளை நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறைய தமிழ் கேண்டிடேட்ஸோட இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்களோட கட்சியோட முன் வைக்கிற ப்ரையாரிட்டிஸாக இருக்கட்டும், என்ன மாதிரியான எலெக்ஷன்ஸ், என்ன மாதிரியான ப்ரிடக்ஷன்ஸ் இருக்க போது, யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் குட் ஈவினிங் கனடாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அப் டு டேட்டாக இருந்துக்கலாம். ஸோ அந்த வகையில் அடுத்த வாரத்துலேருந்து இன்னும் க்ளோஸ் கவரேஜ் ஆஃப் த ஃபெட்ரல் எலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குட் ஈவினிங் கனடாவில். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து குட் ஈவினிங் கனடாவை உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவோ, யூடியூப் மூலமாக அண்ட் ஃபேஸ்புக் மூலமாக மட்டும் இல்லாமல் ஆப்பையும் நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி ரொம்ப இன்ஃபார்ம்டாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா செய்திகளையுமே வந்து நீங்கள் குட் ஈவினிங் கனடாவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன் தட் நோட் இன்றைக்கி இதோட குட் ஈவினிங் கனடா முடிவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைக்கு நிறைய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.